புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். திரு சுமந்த், டாப் 3 அப்படின்னு ரேங்க் பண்ணா நான் திரு ஸ்டாலின், திரு இபிஎஸ், திரு மோடி அப்படின்னு ரேங்க் பண்ணுவேன். இபிஎஸ் வந்து முதற்கட்டத்துல கொஞ்சம் சுணக்கம் தெரிஞ்சது, இரண்டாம் கட்டத்துல அவருடைய பிரச்சாரம் சூடு பிடித்தது அப்படின்னு திரு கார்த்திகேயன் சொன்னாரு. யாருடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட கவர்ந்ததாக நீங்க நினைக்கிறீங்க? அந்த கருத்தோட நான் ஓரளவுக்கு உடன்படுறேன். ஆனால் இந்த நேச்சுரலா எப்பவுமே பார்க்கும்போது எதிர்கட்சியினுடைய பிரச்சாரத்துல ஒரு விறுவிறுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால நான் அந்த ஆர்டரை மாத்தி போடுவேன். இபிஎஸ், ஸ்டாலின் அண்ட் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு என்னன்னா, அதிமுக வந்து ஃபீல்ட்லேயே கிடையாது அப்படின்னு இருந்த ஒரு நிலை. ஈவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட என்ன ஆக போகுது தேர்தல், இப்போ பாஜக மாநில தலைவர் சொல்றாரு பாருங்க, 4ஆம் தேதி ஜூனுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இது வந்து ஒரு 2 months பேக் ஒரு மைல்டு டவுட் மக்கள் இடையே உருவாக்குச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டணியும் உருவாகாம இருந்தது அதிமுகவுக்கு. அப்புறம் புதுமுக வேட்பாளர்கள் போடும் போதெல்லாம் நிறைய சந்தேகம், அந்த சந்தேகங்களை வந்து பெருமளவுல திரு எடப்பாடியினுடைய பிரச்சாரம் வந்து மாற்றி இருக்கிறது. சோ அந்த காரணத்துக்காக திரு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி. உண்மையாகவே இந்த கேம்பெயின் தொடங்கும் போது இந்த அளவிற்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபீலிங் இருக்கிறது என்று பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகளில் அவங்க பர்ஃபார்மன்ஸை திமுக இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த லெசன் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த வாட்டி என்ன ரிசல்ட் வருதோ, பெரும்பாலான இடங்கள்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அது ஆனாலும் ஒரு லெசன் மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஓட் ஷேர் நிச்சயமாக குறைய போற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பாஜகவினுடைய பிரச்சாரம், எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி யார் வகுத்தாங்கிறத நம்ம நிச்சயமா தேர்தலுக்கு பிறகாவது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த கச்சத்தீவு போன்ற இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி, அதுக்கு முன்னாடி கூட டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க. செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய பிளான்ட் குஜராத்துக்கு போயிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீங்க டெவலப்மெண்ட் பேசுறீங்க இல்லையா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 பெரிய திட்டங்கள், 10 ஆண்டு கால ஆட்சி, ரைட்டா? டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு. 11 மருத்துவக் கல்லூரிகள், இல்ல 11 மருத்துவக் கல்லூரிகள்ங்கிறது வந்து மருத்துவக் கல்லூரிகள் முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருந்தது. 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க, நிச்சயமா வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு பிக் புஷ், இப்ப தமிழ்நாடு என்ன சொல்றோம், மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த கண்ட்ரி. ஏன் இப்போ ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தால் நிச்சயமா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்திருக்கும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சோன்னு சொல்ல முடியலையா பாஜக? எய்ம்ஸ்ல எப்பங்க வேலை தொடங்கினாங்க? 2 வாரமோ 3 வாரம் முன்னாடி தானேங்க எல்என்டி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சாங்க. நான் என்ன கேட்குறேன், 2019 அடிக்கல் நாட்டு விழா, ரைட்டா? முதலமைச்சர் வந்து இது வந்து சரி எங்களுக்கு தெரியாம போச்சு, எலெக்ஷன் தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, 2021 இருந்து இது ஒரு கேம்பெயின் இஷ்யூ ஆக இருந்திருக்கிறது. ஒரு 2 பில்டிங்கை போட்டு ஒரு ஓபிடி பிளாக்கை நடத்தினாங்கன்னா எவ்வளவு செலவாயிருக்கும்? செங்கோலை கொண்டு போய் நாங்கள் பாராளுமன்றத்தில் வச்சுட்டோம், காசி தமிழ் சங்கம் நடத்துகிறோம். யார் இது வந்து எங்கிருந்து இதெல்லாம் இஷ்யூஸ் ஆகுது? கச்சத்தீவை மீட்போம். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத விட ஒரு 4 வெள்ள நிவாரணம் ஒன்றும் இல்லைங்க, 200 கோடி டோக்கன் அமௌண்ட் கொடுத்துருக்கலாமே. இது வந்து பாஜக இன்னும் டபுள் ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஓகே சென்சிட்டிவ், பிரதமர் வர வேண்டாம், பிரதமர் வரலன்னு வச்சுக்கோங்க. பிரதமர் வரலன்னா ஒரு ஸ்பீச், அதுல வந்து நாங்க வந்து அர்ஜென்ட்டா நாங்க நிவாரணத்துக்கு இவ்வளவு கொடுக்குறோம், மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து கொடுக்குறோம், டோக்கன் அமௌண்ட். நான் அதுக்காக வந்து 5000 கோடி கொடுக்கணும்னு சொல்லலை. பட் இதையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு அப்ரோச் எடுக்கும் போது ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கா மக்களுக்கும்? மேசிவ் டிஸ்கனெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி, டிஃபென்ஸ் காரிடார் சொன்னாங்க இல்லையா, 12,000 கோடி 2022 முடிவு வரைக்கும், அதுல 3,000 கோடி தான் வந்திருக்கு இது வரைக்கும்.
பட் 3000 கோடி ஒரு ஸ்டேட், தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மத்திய அரசு கொடுத்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஓகே. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.